நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்டி வேதசாலை. இன்றைக்கி நம்முடைய ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் ஜென்ரல் கான்வர்சேஷன் பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேட்போம். அப்போது ஹவ் வாஸ் யுவர் டே? ஆப்கா உங்களுக்கு, தின் நாள், கேசா எப்படி, ரஹா இருந்தது. ஆப்கா தின் கேசா ரஹா, உங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆப்கா தின் கேசா ரஹா, ஆப்கா தின் கேசா ரஹா. What are you doing? What are you doing? आप क्या कर रहे हैं? आप क्या कर रहे हैं? आप அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம ஹிந்தியில் சொல்கிற ரெஸ்பான்சிபிள் வேர்டு. ஆப் நீங்கள், கியா என்ன, கர் செய்து, ரஹே ஹேன் கொண்டிருக்கிறீர்கள். ரஹே அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது ஆப் கியா கர் ரஹே ஹேன், நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆப் கியா கர் ரஹே ஹேன், ஆப் கியா கர் ரஹே ஹேன். ஐ எம் ஹங்க்ரி, நான் பசியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது முझे भूख लगी है, मुझे भूख लगी है, मुझे எனக்கு, भूख பசி, लगी है இருக்கிறது, பசியாக இருக்கிறது அப்படின்ற மீனும் வரும். मुझे भूख लगी है எனக்கு பசியாக இருக்கிறது. ஐ எம் thirsty, ஐ எம் thirsty எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. मुझे प्यास लगी है, இந்த லகி அப்படின்ற வேர்டு நிறைய சென்டென்ஸில் நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண லகி எங்கெல்லாம் வரும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக கிடைக்கும். முझे எனக்கு, பியாஸ் தாகமாக, லகி இருக்கிறது. முझे प्यास लगी है, ஐ எம் thirsty. முझे प्यास लगी है, ஐ எம் thirsty. பியாஸ்னா தாகமாக, லகினா இருக்கிறது. ஓகே லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லும்போது சலோ சல்தே ஹேன், போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் நம்ம எப்படி லெட்ஸ் அப்படின்ற அந்த ஆர்டர் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஹிந்தியில் சலோ அப்படின்ற அந்த ஆர்டர் கொடுத்து சல்தே ஹேன் போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த சென்டென்ஸ் வரும். லெட்ஸ் கோ, சலோ சல்தே ஹேன் போகலாம். இட்ஸ் டைம் டு ஸ்லீப், இட்ஸ் டைம் டு ஸ்லீப் இது தூங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும்போது யஹ் சோனே கா சமய ஹை, யஹ் சோனே கா சமய ஹை, யஹ் இது, சோனே கா தூங்கக்கூடிய, சமய நேரம், சமயம் அப்படிங்கிறது நேரம், பொழுது, இது எல்லாமே மீன் பண்ணும். யஹ் இது, சோனே கா தூங்கக்கூடிய, சமய நேரம் இது தூங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும்போது யோ சோனே கா சமய, யோ சோனே கா சமய, டேக்கோ டேக்கோ அப்படின்னு சொல்லும்போது அப்பனா கியால் ரக்குனா, அப்பனா கியால் ரக்குனா உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல ரக்குனா. அப்போனா உங்களை கியால் பாதுகாப்பாக, பத்திரமாக, கவனமாக அந்த மாதிரி வரும். ரக்குனா வைத்து கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி மீன் வரும். அப்போனா கியால் ரக்குனா, அப்போனா கியால் ரக்குனா உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் வேர்ட்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனாலும் நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.